தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, ஒரு பூடகமாக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதைக்கான விடையை சொல்கிறவங்க மிகப்பெரிய ஒரு அரசியலில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்க முடியும். என்ன தெரியுங்களா? மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா 1 கிலோ ஸ்வீட்டோட செவுரேறி குச்சிட்டு போய் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டிட்டு நம்ம வந்து எப்போ மெரினா பீச்சில் ஓட்ட போகிறோம், அறுசுவை உணவு தர போகிறோம்னு ஒரு கிருஷ்ண பரமாத்மா வெகுளியாக கேட்குறார். என்ன ஆனால் துச்சாதனன், துரியோதனன், சகுனி எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் 2026 தேர்தல் வரப்போகுது. இன்றைக்கி பகடக்காயை உருட்ட போகிறாங்க. சூதாட்டம் நடைபெற போகுது. சூதாட்டம் நடைபெற போகும்போது என்ன ஆக போகுது? கட்சியில் மானம், கொள்கை, அப்புறமேட்டுக்கு வந்து தலைவர்களுடைய தியாகங்கள், இதை எல்லாமே அடமானம் வைக்கப்பட போகுது முதல்ல. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால தலைவர்கள் தங்களை அடமானம் வைக்க போகிறாங்க. இப்போ நிகழ்கால எம்எல்ஏக்கள் அதே அடமானம் வைக்க போகிறாங்க. எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் எம்பிக்கள் அடமானம் வைக்க போகிறாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் அடமானம் வைக்க போகிறாங்க வாரிசு அரசுகளுக்காக. இப்படியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் அடமானம் வச்சு முடித்தோன்னே ஒரு 25வது, ஒரு 20வது, ஒரு 15வது அப்படின்னு நம்ம கேட்க தான் போகிறோம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கே என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? துரியோதனும் துச்சாதனும் ஒரு 5 ஊர் இல்லை, 5 வீடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது மாதிரி ஆக போகுது. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம் கட்சி மிகப்பெரிய எழுச்சியும் அடைய போகுது. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய மரத்தையும், நம்மளுடைய வேரையும், நம்மளுடைய பூவையும், நம்மளுடைய காயையும், நம்ம கனியையும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். அது வரையும் இரவலாக கீழே விழுவுறதை எடுத்தே வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கதை புரியுதா? புரியும். சரி, நேற்று ஒருத்தர் கேட்டார், என்னங்க 96 இப்போ 2026 அப்படின்னு சொல்லிட்டீங்க. 96ல் ஒன்றும் இல்லைங்க. ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் மோதல்கள் ஆரம்பிக்குது. போயஸ் கார்டனில் இருக்கிறதுலேருந்து, சினிமாவிலேருந்து, வசனங்கள்லேருந்து, காட்சி அமைப்புலேருந்து. உடனே என்ன பண்ணுறாங்க? ரஜினி வந்து காங்கிரஸில் சேர போகிறாரு அப்படின்னு பிவி நரசிம்மராவை சந்திக்கிறாரு ஐயா மூப்பனார் மூலமாக. அப்புறம் ரஜினிகாந்தை வந்து அரசியலில் சேர்த்துக்காமல் பிவி நரசிம்மராவ் புறந்தள்ளுறாரு. ஜெயலலிதா தான் வேணும், அதிமுக தான் கூட்டணின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு தமிழ் மாநில காங்கிரஸை துக்ளக் ஷோங்கிறத முதற்கொண்டு கலைஞரோட கூட்டணி அமைச்சு உருவாக்குறாங்க. அதில் நம்ம வந்து 39 தொகுதிகள் ஜெயிக்கிறோம். ஆமாம், இந்த 39 தொகுதியில் நன்றி மறவாமல் ஜிகே மூப்பனார் கொண்டு போய் அன்னை சோனியா காந்திக்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு பின்னாடி. அது வேறு. ஆனால் இது மாதிரி நிகழ்கால அரசியலில் அன்னைக்கே வந்து அந்த உச்ச நட்சத்திரத்தை பயன்படுத்தி ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணி நம்ம கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் அப்பயே பங்கு வாங்கியிருக்கலாம். அப்போ பங்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அப்போ அன்னை சோனியா காந்தி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தாரு. அப்போ மைனாரிட்டி அரசாக தான் இருந்தது ஒரு அரசாங்கம். இப்படி இருக்கும் போது சூழ்நிலையில் இன்றைக்கி விஜயை வந்து நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவரோட கொள்கை இல்லை, தெளிவு இல்லை, பேச்சில் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அப்படியெல்லாம் அவர் பேசக்கூடாது. இப்போலாம் அப்போ நீங்கள் பேசுங்க, நீங்கள் கொள்கையை பேசுங்க, நீங்கள் தெளிவாக பேசுங்க. தலைவர்கள்லாம் ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுகிறவங்க மட்டும் தான் பேசுகிறீங்க, மேலையில் அமர்ந்திருக்கவங்க மட்டும் தான் பேசுகிறீங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்போ பென்ஷன் வாங்குறீங்க, கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து எம்பியாக இருந்து, இப்போ எம்எல்ஏவாக இருந்து எம்பியாக இருந்து நீங்கள் ஊதியம் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, சில சலுகைகளை ஆளுங்கட்சிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் இன்ன வரையும் அவங்க காரில் போகிறதும், அவங்க பயணப்படுறதும், அவங்க பதவியில் இருக்கிறதும்,